நம்ம ஓஎம்ஆர் கேளம்பாக்கம் லொகேஷன் தாங்க. நம்ம ஓஎம்ஆர் கேளம்பாக்கம் லொகேஷனில் கேளம்பாக்கம் மார்க்கெட் பிளேஸ்னா எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஓஎம்ஆர் ஸ்டிச்லேயே நம்மளுக்கு அந்த ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கும் சரிங்களா. எக்ஸாக்டாக மார்க்கெட் ரோட்னா எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேளம்பாக்கம் மார்க்கெட் ரோட்லேயே லொக்கேட் ஆயிருக்கேன் ரியல் இந்தியா அண்ட் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இவங்களோட வைஷ்ணவி அவென்யூ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. நம்மளுக்கு இந்த மர்மைட் ரெசார்ட் சரிங்களா. எக்ஸாக்டாக இந்த மர்மைட் ரெசார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டருங்க. எக்ஸாக்டாக அந்த ரெசார்ட்லேருந்து ஒரு 100 மீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். இன்னொரு ஆக்சஸ் இருக்குது, அந்த ஆக்சஸ் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு சென்னை மொபைல்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும். நம்ம கேளம்பாக்கம் டு நம்ம திருப்பூர் போகிறோம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யமகா ஷோரூம் இது எல்லாமே இருக்கும். எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்கு. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நல்ல ஒரு அமைதியான ஏரியாவில் நல்ல ஒரு காமான ஏரியாவில் தான் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்துருக்குங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஓஎம்ஆர் கேளம்பாக்கம் லொக்கேஷன் தாங்க. நம்ம ஓஎம்ஆர் கேளம்பாக்கம் லொக்கேஷனில் கேளம்பாக்கம் மார்க்கெட் பிளேஸ்னால் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஓஎம்ஆர் ஸ்டிச்லேயே நம்மளுக்கு அந்த ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கும் சரிங்களா. எக்ஸாக்டாக மார்க்கெட் ரோட்னா எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேளம்பாக்கம் மார்க்கெட் ரோட்லேயே லொக்கேட் ஆயிருக்கேன் ரியல் இந்தியா அண்ட் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இவங்களோட வைஷ்ணவி அவென்யூ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தராயிருங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாமே நம்ம பார்த்துடலாமா. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக கேளம்பாக்கம் லொக்கேஷனில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கேளம்பாக்கம் மர்மைட் ரெசார்ட்னா எல்லாருக்குமே தெரியும். கேளம்பாக்கத்துலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்க ரெசார்ட் தான் நம்மளுக்கு இந்த மர்மைட் ரெசார்ட் சரிங்களா. எக்ஸாக்டாக இந்த மர்மைட் ரெசார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டருங்க. எக்ஸாக்டாக அந்த ரெசார்ட்லேருந்து ஒரு 100 மீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். நம்ம சைட்டு சுற்றிலையும் உங்களுக்கு வீடு தான். கேளம்பாக்கம் லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் சரிங்களா. இந்த ப்ராஜெக்ட் இன்னும் நான் எக்ஸாக்டாக சொல்லணும் எந்த லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிளம்பாக்கம் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வண்டலூர் டு நம்ம கேளம்பாக்கம் போகிற மெயின் ரோடு இருக்கும், அதான் நம்மளுக்கு பைபாஸ் ரோடு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டலூர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் இருக்கும். எக்ஸாக்டாக செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் தாண்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிவைட் நம்மளுக்கு வரும் சரிங்களா. அந்த டிவைட்லேருந்து நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த கேளம்பாக்கம் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.2 கிலோமீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இன்னும் நான் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேளம்பாக்கம் மார்க்கெட் ரோட்னா எல்லாருக்கும் தெரியும். நம்ம கேளம்பாக்கம் ஜங்ஷன் சரிங்களா, அந்த 4 ரோட் நம்மளுக்கு பிரியும். எக்ஸாக்டாக அதான் நம்மளுக்கு அந்த மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு ஏகப்பட்ட கடைகள் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. எக்ஸாக்டாக அந்த மார்க்கெட் ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 800 to 900 மீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இன்னொரு ஆக்சஸ் இருக்குது, அந்த ஆக்சஸ் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு சென்னை மொபைல்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும். நம்ம கேளம்பாக்கம் டு நம்ம திருப்பூர் போகிறோம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யமகா ஷோரூம் இது எல்லாமே இருக்கும். எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இப்போ ஒரு அளவுக்கு இந்த லொக்கேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் சரிங்களா. சரிங்க, இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாமே பார்த்துடலாமா. இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்மளுக்கு 18 பிளாட் லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஆல் ஃபேஸிங்கில் பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி சில கார்னர் பிளாட்ஸும் நம்மளுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது சரிங்களா. அது மாதிரி 30 ஃபீட் ரோட் நம்மளுக்கு வருங்க. 30 ஃபீட் ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் பிளாக்ல ரோடு எல்லாமே போடும். சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். அது மாதிரி ஒரு பிளாட்டுமே இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பரேஷன் வாட்டர் பைப் லைனும் உங்களுக்கு எல்லாமே வச்சு கொடுத்துரு. எல்லா பிளாட்டுக்குமே நம்மளுக்கு இருக்குது. கார்னர் பிளாட்ஸும் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது சரிங்களா. பிளாட்டோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1258 1258 உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் வரைக்கும் பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. ஒரு பிளாட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பிளாட்டோட ஃப்ரண்டேஜ் தான் நம்மளுக்கு ரொம்ப மெயினான விஷயமே. ஒரு பிளாட்டோட ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 25 ஃபீட் 25 அடி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பிளாட்டுக்கும் ஃப்ரண்டேஜ் மட்டுமே வந்துடும் சரிங்களா. ஸோ கேளம்பாக்கம் லொக்கேஷனில் நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் யாருன்னா உடனே லேண்ட் வாங்கி நல்ல ஒரு லொக்கேஷனில் வீடு கட்டுற மாதிரி ஒரு பிளாட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் டேரெக்டாக ரியல் இந்தியா ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது மாதிரி இவங்க பிளாட்டாகவும் சேல்ஸ் பண்ணாங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸும் கட்டி நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. கேளம்பாக்கம் லொக்கேஷனில் நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் யாருன்னா நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ரியல் இந்தியா ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சுற்றி பாருங்களேன் எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சைட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. நம்ம சைட்டை சுற்றி நம்மளுக்கு வீடுகள் எல்லாமே இருக்குது சரிங்களா. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நல்ல ஒரு அமைதியான ஏரியாவில் நல்ல ஒரு காமான ஏரியாவில் தான் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட சில ஹைலைட்டான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் ரோடுக்கு அப்படியே பேக் சைடில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் நல்ல ஒரு காமன் ஏரியாங்க. நான் உள்ளே வரும்போதெல்லாம் பார்த்தேன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருக்குது.
இந்த வண்டி நாய்ஸ் அது மாதிரிலாம் கிடையாதுங்க. ஃபுல்லாக அந்த மரங்கள்லாம் வச்சு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பக்கத்தில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வீடுகள் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சைட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் சரிங்களா. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, கேளம்பாக்கம் வரைக்கும் நம்மளுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வருது சரிங்களா. அந்த மெட்ரோக்கான ட்ரெயின் ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் கேளம்பாக்கத்தில் மெட்ரோ வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சென்னையோட எல்லா மூலைக்குமே உங்களால் ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. இன்னொரு ஸ்டிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கேளம்பாக்கம் டு வண்டலூர் வரைக்கும் அந்த கிளம்பாக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் அடுத்த லைன் நம்மளுக்கு மெட்ரோக்கான ஒர்க்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒன்ஸ் இங்கே மெட்ரோ ஸ்டேஷன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வேறு மாதிரி டெவலப்மெண்ட் இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டோட இப்போ கேளம்பாக்கம் டெவலப்மெண்ட் உங்களுக்கு சொல்லவா வேணும். ஃபுல்லாகவே உங்களுக்கு பைபாஸ் போட்டாங்க. திருப்பூர் பைபாஸ் இருக்குது, இந்த பாண்டிச்சேரி பைபாஸ், உங்களுக்கு ஏகப்பட்ட பைபாஸ் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேளம்பாக்கம் இந்த கோலம் ரோட்டில் நீங்கள் யாரா ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பைபாஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியும். இன்றைக்கி கேளம்பாக்கத்தோட டெவலப்மெண்ட் நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்குங்க. ரியல் எஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்டும் கேளம்பாக்கம் லொக்கேஷன் நம்மளுக்கு வேறு மாதிரி க்ரோத் ஆகிட்டு இருக்குது. ஃபுல்லாக நம்மளுக்கு ஹைரேஸ் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு லொக்கேஷனில் நல்ல ஒரு கிரவுண்ட் வாட்டர் இருக்க ஏரியாவில் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் லேண்ட் வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஏன்னா சில இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் இருக்கும் அது வந்து பில்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளோர் பிளான் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லேண்டை சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இண்டிவிஜுவல்ஸை கட்டும் போது அதோட சுகமே நம்மளுக்கு வேறுங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் லேண்டாக லோன் போகிறீங்க அப்படின்னா 80% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லேயும் லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி தராங்க. நீங்கள் லேண்ட் ப்ளஸ் கன்செஷனாக போகிறீங்கன்னா 90% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லேயும் லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி தராங்க சரிங்களா. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளியர் டைட்டில் உள்ள டாக்குமெண்ட்டுங்க. ஏன்னா இவ்வளோ பிளாட் லான்ச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இவ்வளோ ஒரு ப்ராஜெக்ட் அவங்க லான்ச் பண்ணும்போது எல்லாமே லீகல் கொரிஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு தான் ப்ராப்பர்ட்டியை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ரியல் இந்தியா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரியல் இந்தியாவை பற்றி தெரிஞ்சு தான் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. சரிங்க, இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்துற மெட்டீரியல் எல்லாமே பார்த்துருவோம். இப்போ நம்ம ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5500 5500 நம்மளுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நம்மளுக்கு ஸ்லைட்லி ப்ரைஸ் நெகோஷியேஷன் இருக்குங்க. நான் டேரெக்டாக ரியல் இந்தியா ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.